தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3 முடிச்சு சீசன் 2 ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி 3 முடிச்சு சீசன் 2 ஆரம்பிக்கும் போதே நம்மளோட சீமாவோட என்ட்ரி தான். எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா, நம்ம சீமாவை வந்து ஒரு பூஜை தட்டோட நம்ம துர்க்கை அம்மனை பார்க்க வராங்க. அதுதான் சீமாவோட என்ட்ரி, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சீமா வந்து நம்ம பூஜை தட்டோட எடுத்துகிட்டு வந்து நம்ம துர்க்கை அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு, அம்மா நீங்கள் தான் இந்த உலகத்தோட சக்தி, இந்த உலகமே நடமாறுதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்க பட்சத்தில் பின்னாடி இதுலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா அப்படின்ட்டு கேட்குறது யார் அப்படின்ட்டு பார்க்க போனோன்னா நம்மளோட தாய் கேள்வி தான். அதான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சீமாவோட மாமியார் அவங்க தான். சரிங்களா, அவங்க வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிவிட்டு நடந்து வந்துட்டு நம்ம சீமா கிட்ட, என்னம்மா உன் தங்கச்சியை பார்க்க போறியா அப்படின்ட்டு ஒரு இதுவாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சீமா வந்து ஆமாம்மா தங்கச்சியை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி என்னமோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதாவது வந்து நம்ம சீமா ஃபேமிலிக்கும் சீமாவோட தங்கச்சி ஃபேமிலிக்கும் இல்லை ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், போகிற எபிசோடில் பார்ப்போம். சரிங்களா, அதனால் நம்ம தாய் கேள்வி வந்து ஒரு இதுவாக தான் பேசுகிறாங்க. சரிங்களா, அவங்க அப்படி பேசுகிற பட்சத்தில் நான் போகலாமா அப்படின்ட்டு நம்ம சீமா சொல்லிடுறாங்க. ஏம்மா இல்லை நீ போயிட்டு வா, உனக்கு மேலே எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியாவது இந்த பையனாவது நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க ஒத்துக்கணும், இந்த பையனாக ஒத்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம சாமிக்கிட்ட சேடாக கேட்டுட்ருக்காங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த சீன் பின்னாடியே ஒரு சவுண்டு கேட்குது. பையன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கட்டிட்டு வரா. அவள் யார், அவள் நேம் என்னன்னா ரோமா. அதான் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னால அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மொத்தம் 3 பொண்ணு, ஒரு பையன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதான் வந்து ரோமா. இந்த ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்து ரோமா. ரோமா வந்து சொல்லிகிட்டே வந்து அந்த கதவை திறக்கிற பையன் வீட்டிலலாம் வந்து நிற்கிறாங்க. எல்லோரையும் உள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறா. உட்கார வச்சுட்டு எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க தான் என் ஃபேமிலி அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னே நம்ம ரோமாவோட அப்பா நான் சொல்கிறாரு, போய் பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம ரோமாவுக்கு சொல்கிறாரு. ரோமாவும் போய் பொண்ணை கூப்பிட்டு வரதுக்காக போகிறாங்க. மேலே போகிறாங்க. அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி காட்டிட்டு அந்த சீன் அதோட நிறுத்துவாங்க. அப்படியே ஸ்டாப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ரோமா வெளியே வர மாதிரி காட்டிட்டு நம்ம ரோமா வந்து அவங்க அம்மா கிட்ட இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தலையாட்டுவாங்க. ரோமாவோட அம்மா நேம் தான் ஹிந்து. உடனே நம்ம ஹிந்துவுக்கு வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன், சேடாக இருக்க மாதிரி ரியாக்ஷன். அவங்களோட அதான் ஹிந்துவோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கோவமாக இருக்க மாதிரி சீனை கட்டுவாங்க. அதாவது வந்து ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்குள்ளே ஹிந்து நீ போய் பாருமா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புவார். கோவமாக சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்புவார். உடனே நம்ம ஹிந்து அம்மா போய்ட்டு மேலே என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு போய் பார்க்குற பட்சத்தில் அந்த சீன் அதோட நிறுத்தும். திரும்பியும் வந்து நம்ம ரோமா கீழே வந்துடுவாங்க. கீழே வந்துட்டு இல்லைப்பா எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம அப்பாவுக்கு சொல்லி நம்ம ரோமா ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு இந்து வந்து நம்ம பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு பேர் தான் ரீமா. ஓகேங்களா, இந்த பொண்ணு அதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா, அந்த பொண்ணு நேம் தான் ரீமா. ஓகேங்களா, இந்து வந்து ரீமாவை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அந்த ஒரு காப்பி பிளேட்டை கொடுத்து எல்லாேருக்கும் கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் வச்சுடுவா. எல்லோரும் எடுத்துப்பாங்க. அந்த சீன் அப்படியே நிற்கிற மாதிரியும் உடனே நம்ம அப்பா என்ன சொல்லுவார்னா, நீ சீமா சாப்பிட எல்லாருக்கும் ஏதாவது எடுத்துடுவா அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே நம்ம சீமாவோட என்ட்ரி, இன்னொரு பொண்ணோட என்ட்ரி, கடைசி பொண்ணு. இந்த பொண்ணோட என்ட்ரி நம்ம என்ன நினைப்போம், இது வேறு சீமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கணும். அப்படி தான் நினைப்போம். இது வேறு ஒரு சீமா, அந்த சீமா இல்லை, இந்த சீமா வேறு சீமா. இந்த சீமாவை காட்டுவாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு சமோசா போடுறதுக்காக மாவு பிசைஞ்சிட்டே இருப்பாள். அதில் கன்னத்துலலாம் மாவாக இருக்கும். அந்த சீன் அப்படியே இதுவாக காட்டுவாங்க. அந்த சீன் அப்படியே நிறுத்திட்டு வெளியே ஒரு சீன் காட்டுவாங்க. காட்டின பிறகு என்ன காட்டுவாங்கன்னா, ஒரு பையன் வந்து சம்சாவோடு எடுத்துகிட்டு வந்து சீமா அப்படின்ட்டு சொல்லுவான். சீமான்ட்டு ஒரு சந்தோஷத்தோடு சொல்லிகிட்டே வருவான். அதுக்குள்ளே எல்லா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுவான். யார்டா இவங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த அப்பா இருக்கார்ல அவர் வந்து சொல்லுவார், இவன் தான் என்னோடய கடைசி பையன் கங்கை அப்படின்ட்டு சொல்லுவார். எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னே வணக்கம் சொல்லிவிட்டு இவன் கிச்சனுக்குள்ளே போயிடுவான் சீமாவை பார்க்குறதுக்கு. சீமா நான் சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பான். கொடுத்தோன்னே சீமா என்ன பண்ணுவாங்க, அந்த சமோசாவை பிளேட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம பையன் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுப்பாங்க.
நம்மளோட சீமா எல்லாருக்கும் அந்த சம்சாவை கொடுப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க பட்சத்தில் பொண்ணும் பையனும் தனியாக பேசட்டும் அப்படின்ட்டு அனுப்பி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒத்துப்பாங்க. சரி பொண்ணும் பையனும் பேசுகிறதுக்கு சீமா மேலே போய் ரெடி பண்ணு அப்படின்ட்டு அனுப்பி வைப்பாங்க. சீமா பையன் பொண்ணு 2 பேரும் போவாங்க. போயிட்டு நம்ம சீமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரையும் உட்கார வச்சுட்டு நம்ம சீமா வந்து கீழே வருவாங்க. கீழே வர மாதிரி காட்டுவாங்க அந்த சீனை. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ரேமா பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பையன்கிட்ட. உங்கள் நேம் ரொம்ப பெருசாக இருக்குது, சத்யானந்தரன் அப்படின்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களை நான் சத்து அப்படின்ட்டு ஷார்ட்டாக கூப்பிட்றேன், அப்படி சொல்லி பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம பையனும் ஓகே அப்படின்ட்டு சொல்லிவிடுவான். சரி அப்படின்ற பேசிகிட்டே இருக்க பட்சத்தில் நம்ம சீமா வந்து ஒரு ஃபேனத்துக்கு வந்து தம்மான்னு வைப்பாங்க. ஏன் அப்படி வச்சா அப்படின்னு நம்ம சீமா கிட்டே வந்து கேட்குற பட்சத்தில் இல்லை உங்களுக்கு வெயிலாக இருக்கனால காற்றடிக்கும், காற்று இருக்காது, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபேன் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்ட்டு நம்ம சீமா சொல்லுவாங்க. உடனே நம்ம மாப்பிள்ளை வந்து தேங்க்ஸ்ங்க அப்படின்ட்டு சொல்லுவார். சரிங்க அப்படின்ட்டு அந்த ஃபேனை மேலே வச்சுட்டு சீமா கீழே இறங்குற மாதிரி காட்டிட்டு ஒட்டு கேட்பாங்க அங்கேயே நின்றுக்கிட்டு. உடனே நம்ம ரீமா வந்து சட்டு நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக வேறு இருக்கீங்க, உங்களை இது வரைக்கும் ஏதாவது பொண்ணு லவ் பண்ணியிருக்கா, இல்லை நீங்கள் யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லை நான் யாரையும் லவ் பண்ணலாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம மாப்பிள்ளை வந்து மூடி மறைச்சி நழுவார். என்ன தான் இருந்தாலும் நம்ம சீமா வந்து ஒரு இதுவாக தானே கவனிச்சிட்ருக்காங்க. அதனால நம்ம ரேமா வந்து ஒரு இதுவாவது காட்டுவோம், சீமாவுக்கு நம்மளோட எக்ஸாம்பிளாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, இல்லையே நீங்கள் எதுவும் என்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ரேமா சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை இல்லைங்க நான் எங்கே உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, உண்மையாக சொல்லுங்கள், நம்மளுக்குள்ளே என்ன மறைவு அப்படின்ட்டு நம்ம ரேமா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம மாப்பிள்ளை ஆமாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவார். பரவாயில்லையே நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லவே இல்லை நீங்கள், சரி உங்களுக்கு வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு, இருக்குங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், அப்புறம் சிகரெட் அடிப்பேன், அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டேன், இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சீமா வந்து ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த சீனை காட்டிட்டு அதுக்கப்புறம் ரேமா வந்து நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம சீமா ஐயோ இவர் திரும்பி ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி திரும்பியும் எத்தனாவது வாட்டி இதே மாதிரி இன்னும் எத்தனை வாட்டி நடக்கும் அப்படின்ட்டு திரும்பி நம்ம சீமா வந்து நம்ம ரேமா கிட்ட என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம ரேமா சொல்லுவாங்க, இவருக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்குது, இவன் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்லுவார், உங்கள் அக்கா ஒரு கெட்டவன், உங்கள் அக்கா ஒரு தப்பான ஆள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ தெரியும் அந்த மீனிங், அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவார். உடனே நம்ம சீமா கோவம் வந்துடும், நம்ம அக்காவை பற்றி நம்மக்கிட்டே அதுவும் பேசுகிறானே அப்படின்ட்டு, நீ எங்கள் ஃபேமிலிக்கு தேவையே இல்லை, நீ எங்கள் அக்காவுக்கு கல்யாணமே பண்ணிக்க தேவையில்லை, ஓடி போய்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம மாப்பிள்ளை கோவமாயிட்டு எனக்கு உங்கள் ஃபேமிலியும் வேணாம் நீங்களும் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு போயிடுவார். கையில் அந்த குழந்தைங்கள்லாம் அவங்க வீட்டிலேருந்து வந்த குழந்தைங்கள்லாம் சமோசா வச்சுருக்கோம், அந்த சமோசாவையும் பிடிங்கி அந்த தட்டில் வச்சுட்டு நீங்களாம் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துடுவார். உடனே நம்ம அப்பா ரேமா அப்படின்ட்டு கத்துவார். அந்த சீன் அதோட முடியுங்க. ரேமாவும் சீமாவும் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப கோவத்தோடு அந்த கதவை திறந்து நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, ஏன் எந்த மாப்பிள்ளையும் ஒத்துக்க மாட்டேற, என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்பார். உடனே நம்ம ரோமா இருக்காங்களா, அதான் ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, ஏன் இந்த மாதத்துலேயே இதோட இந்த பையனை சேர்க்காமே 4 பசங்களை நீ வேணான்னு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சீமாவும் ரேமாவும் இல்லை அவன் ரொம்பவே கெட்டவன், அவனை வந்து ரொம்ப சிகரெட் அடிப்பானா, தண்ணி அடிப்பான், அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடுவான் அப்படின்ட்டு சொன்னான், அதனால நான் வேணாம் என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்புற மாதிரி பேசினாலும் அவங்க அப்பா நம்பவே இல்லை. உண்மையாக தான் சொல்கிறான், ஆனால் அவங்க அப்பா நம்பவே இல்லை. என்னங்க அவங்க சொல்கிறதும் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹிந்து சொல்லுவாங்க. இல்லை அவங்க வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துந்திருப்பேன், சொல்கிறது உன்னோட பொண்ணுங்க, ஆனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அந்த சீன் கட் ஆகிட்டு அவங்க அப்பா வந்து அதான் வேலை கிளம்புற மாதிரி காட்டும் போது அதான் இந்து வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட லஞ்ச் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, இந்தாங்க லஞ்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க, ஆனால் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணாதீங்க அப்படின்ட்டு கோவமாக சொல்லிவிட்டு கிளம்பிட்டே இருப்பார். யார்கிட்டையும் ஒரு வார்த்தை பேச மாட்டார். சரி அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ரோமாவை திட்ட ஆரம்பிப்பாங்க. ரோமாவை சீமாவை எல்லாரையும் 3 பேரையும் நிற்க வச்சு திட்ட ஆரம்பிப்பாங்க. உடனே நம்ம ரோமா என்ன பண்ணுவாங்க, யாரையுமா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு நான் என்ன தான் பண்ணேன், நான் பார்க்குற பையன்களை ஏன் வேணான்ற, நீ யாரையா லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கல.
நம்ம ரேமாவுக்கு கோவம் வந்துடும். நீ என்ன தான் பேசிகிட்டு இருக்க, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆமாம்மா, நீ உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, நாங்கள் யாருமே தலையிடலை அப்படின்னு நம்ம ரோமா சொல்லுவாங்க. உடனே நம்ம சீமா என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ என்னக்கா பேசிகிட்டு இருக்க, அவங்க ரோமாக்கா கிட்டே என்ன பேசணுமோ அதை பேசுக்கா, நீ அதிகமாக பேசுகிறா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம ரோமா என்ன சொல்லுவாங்க, நீலாம் எதுவும் பேசாத சீமா, ரேமா அப்படி தான் பேசுவா, நீ எதுவும் பேசாத, விட்டுரு, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன அமெரிக்காவில் இருந்தால் பையன்க வர போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகும். அடுத்த சீன் யாரை காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் அப்படியே இறங்கி தரையிறங்கும். ஆந்திராவில் தரையிறங்கி ஒரு 2 பசங்க இறங்கி வருவாங்க. உடனே நம்ம சிங்கம் படத்தை பார்த்துருக்கீங்களா, அனுஷ்காவும் அவங்க தங்கச்சியும் வந்து அந்த ஒரு கதவை தொடரத்துக்காக ஓடி வருவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஓடி வர மாதிரி காட்டிட்டு அவங்களோட என்ட்ரி காட்டுவாங்க. ஏரோப்ளைன்லேருந்து இறங்கி வந்து அவங்களோட என்ட்ரி காட்டுவாங்க. அதோட அந்த சீன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எபிசோட அதோட முடியுது. அவங்க யார், எதுக்காக வந்திருக்காங்க, இந்த பொண்ணுங்களுக்கு அவங்க தான் ஹஸ்பண்டாக மாற போகிறாங்களா, சரி சீமா யார் தங்கச்சி, எதுக்காக சண்டை வந்திருக்கு, அதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அதாவது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா 3 முடிச்சு சீரியலை போடுங்கன்ட்டு ஒரு சிலர்லாம் ரொம்ப கேட்டுருந்தீங்க. அதுக்காக தான் முக்கியவாசி போடணும் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் இங்கே இருக்க சுச்சுவேஷனே வேறு, ஆனால் போட்டுருக்கிறதே வேறு. தென் நீங்கள் இதே மாதிரி 3 முடிச்சு எபிசோட்ஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா கீழே காட்டுவோம்ல, ஸோ நம்ம சேனலை உள்ளே கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இது வீடியோஸ் இருந்தாலும் இருக்கலாம், இதுக்கு அடுத்த எபிசோட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். தென் நான் தினம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்குமே, நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பார்த்துட்டே வாங்க. சரிங்களா, பாய்.